ப்ரோ, இட்ஸ் மீ. சாரி ப்ரோ, நீங்களா? ஆமா ப்ரோ. என்ன நீங்க இவங்களை எதுக்கு ப்ரோ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? வேற எதுக்கு? காதல வளர்க்கறதுக்கு தான். அதுக்கு நீங்க அவங்க முன்னாடியே போய் மீட் பண்ணலாம்ல. எதுக்கு இப்படி நீங்க தயங்கி தயங்கி பின்னாடி போய்? இல்ல, அவங்க ரொம்ப ஆர்வமா ஜாகிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளோவை நான் கெடுக்க விரும்பல. ஜாகிங் முடிச்சதுக்கு அப்புறம் பேசலான்னு தான். அதான் இப்ப நின்னுட்டாங்கல்ல, பேசுங்க. ஹாய் வெண்ணிலா. சாரி, உன்னை பயமுறுத்தலாம் நான் வரல. நேத்து போன்ல உன்னோட சரியா பேச முடியல. அதான் கொஞ்சம் பேசிட்டு போலாமே அப்படின்னு வந்தேன். ரெகுலரா இந்த ரோட்ல தான் ஜாகிங் போவியா? அப்ப நாளையில இருந்து நானும் உன் கூடவே வந்துடவா? 2 பேரும் ஒன்னா ஜாகிங் போன மாதிரி இருக்கும். அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்ல. என்ன சொல்ற? இதுக்கு மௌனம் தான் பதிலா? போன் பண்ணாலும் சரியா பேச மாட்டேங்கிற. சரி, நேர்ல பார்த்து பேசலாம்னா அப்பவும் பேச மாட்டேங்கிற. இப்படி இருந்தா எப்படி நம்ம காதல வளர்க்கறது? சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா உன்னோட இந்த மௌனம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? உன்னை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே சத்தியமா எனக்கு தெரியல. பேசாம நீயே சொல்லிட. உன்னை வெண்ணிலா, வெண்ணிலா. நம்ம நிலைமைய பாத்தீங்களா ப்ரோ? ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அவ நெஞ்சில ஏறி மிதிச்சா கூட வழியே தெரியாம சிரிக்கணும் போல இருக்கே. சக்தி, மனசு தளர விடாதீங்க. கீப் ட்ரைங், கீப் ஆன் ட்ரைங். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா வெண்ணிலா உங்க வீட்டுல தானே ரொம்ப நாளா தங்கியிருக்கா. அப்போ அவளை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். அவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. கொஞ்சம் நீங்க ஐடியா கொடுங்களேன். சரி, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. முதல்ல இந்த லவ்வுக்கு அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்கறத இதோட விட்டுருங்க. ஏங்க? நீங்க அவளை உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ உண்மையான காதலுக்கு உண்மையே போதுங்க. காப்பி கண்டென்ட் எதுக்கு? அப்படின்றீங்க? ஆமா, நீங்க அவ மேல எவ்வளவு அன்பா எவ்வளவு அக்கறையா இருக்கீங்கன்னு நீங்க புரிய வைங்க. யாரோட ஐடியாவும் இல்லாம உங்க காதல் தானா வளரும். சூப்பர் ப்ரோ, சொல்லிட்டீங்கல்ல. இனிமே நான் எப்படி அசத்துறேன்னு பாருங்க. சீக்கிரமா ஒரு நல்ல பிளானா போட்டு கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. ஆல் தி பெஸ்ட் சக்தி. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. செம்ம ஐடியா கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. வெற்றியோட சந்திப்போம்.